வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அடுப்படியில் பனம்பழத்தை வச்சு ஒரு பூரி செய்ய போகிறோம். நம்ம எப்போதும் பனம்பழத்தை சுட்டு தான் சாப்பிட்ருப்போம். நம்ம பூரி செஞ்சு சாப்பிட்டதில்ல. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பனம்பழத்தை எடுத்துக்குவோம். மேல் பகுதியை எடுத்துக்கிட்டு தோலை உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம மேல் தோலை எடுத்துட்டோம். இதை பாதியை பிச்சுக்குவோம். இப்போ நம்ம இதில் இருந்தால் சாறு எடுக்க போகிறோம். கொட்டையோட சாறு போதும். இதில் நீங்கள் சீவி கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணியை தெளித்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்ததை இதை நம்ம சட்டையில் மாற்றிக்குவோம். ஒன்று இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பச்சை வாசனை போயிட்டுது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பனம்பழ பொடி செய்கிறதுக்கு நம்ம 2 கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கோம். இது மைதாவில் கூட செய்யலாம். ஆனால் நம்ம இப்போ கோதுமை மாவு போட்டிருக்கோம். கோதுமை மாவில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். 2 கப்பு போட்டுருவோம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இப்போ வாசனைக்காகவும் செரிமானத்துக்காகவும் கொஞ்சோண்டு ஓமம் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம பனம்பழ சாறு அரைச்சிருக்கோம். இதை ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம இதை பிசைஞ்சிக்கிட்டு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம தெளித்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்குவோம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆகிட்டு இது மாவு பிசைஞ்சு வச்சு இப்போ இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம திரட்டிக்குவோம் மாவை. இப்போ நம்ம போட்டுடலாங்க. எண்ணெய் சூடாகிட்டுது. நம்ம திரட்டி வச்சுருக்க பூரியை இதில் ஒன்றா போட்டு எடுத்துருவோம். இப்போ எடுத்துருவோம். இந்த பூரியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.